மிஸ்டர் கயல்விழி மேடமோட ஹஸ்பண்ட் பேர் என்ன? அவரோட பேரு ரத்னவேல் பாண்டியன். ஓகே, இப்போ அவர் எங்க இருக்காரு? இங்கதான், இந்த வீட்டில தான் இருக்காரு. அவர் எப்படி மீட் பண்றது? அவர்கிட்ட கொஞ்சம் விசாரிக்கணுமே. அவரை நீங்க விசாரிக்க முடியாது. ஏன்? ஏன்னா அவர் இப்போ சுயநினைவுல இல்ல. அவரு கோமா ஸ்டேஜ்ல இருக்காரு. கோமா ஸ்டேஜ்ல இருக்காரா? அப்போ அவர் கோமா ஸ்டேஜ்ல இருக்கிறதுக்கும் அவர் பொண்ணு சீதா மகாலட்சுமி ஜெயில இருக்கிறதுக்கும்? ஆமா, யூ ஆர் கரெக்ட். அதுக்கு ரெண்டுத்துக்கும் ஒரு பெரிய சம்பந்தம் இருக்கு. துர்கா, எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லையா? இல்ல மேடம், நானும் பக்கத்திலே தான் இருக்கிறேன். கொஞ்சம் கூட கை கால் அசைப்பாருன்னு பாக்குறேன். சரி, நீ போய் டாக்டரை வர சொல்லு. சரி மேடம். என்ன நினைச்சுக்கிட்டு இங்க படுத்துட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா நான் பேசுறது உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். உங்களால மட்டும்தான் நம்ம பொண்ணு இப்ப ஜெயில இருக்கா. அது தெரியுமா உங்களுக்கு? அவ வாழ்க்கையவே டோட்டலா அழிச்சிட்டீங்கல்ல. அப்பான்னு உங்களை சுத்தி வந்தாலே அவளுக்கு இப்படி ஒரு கஷ்டம் கொடுக்கணும்னு உங்களுக்கு எப்படி மனசார தோணுச்சு? சின்ன வயசுல இருந்து அடிச்சுக்கிட்டேனே, வேண்டாம் வேண்டாம் விட்டுடுங்கன்னு. ஆனா கேட்டீங்களா? இப்போ உங்களால மட்டும்தான் அவ இவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கா. நம்மளுக்கு பொண்ணா பிறந்ததை விட அவ வேற என்ன பாவம் பண்ணியிருக்க முடியும்? அவ மனசுக்கு பிடிச்சவன் கூடயும் சேர்ந்து வாழ முடியாம, வெளி உலகத்தை பார்க்காம என் பொண்ணு 7 வருஷமா உள்ள திண்டாடிக்கிட்டு இருக்கா, தவிச்சுக்கிட்டு இருக்கா. அந்த 7 வருஷ வாழ்க்கைய உங்களால என் பொண்ணுக்கு திருப்பி தர முடியுமா? அவ தொலைச்ச அந்த சந்தோஷம், அவ தொலைச்ச அந்த சிரிப்பு, இது எல்லாத்துக்குமே உங்களால திருப்பி தர முடியுமா? சொல்லுங்க மேடம். வாங்க. என்னாச்சு மேடம்? ஒன்றும் இல்லை, கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டேன். சரி, இப்போ என்ன கண்டிஷன்ல இருக்காரு? மேடம், எவ்வளோ ட்ரை பண்ணாலும் இம்ப்ரூவ்மெண்ட்டே கிடைக்க மாட்டேங்குது மேடம். ஏன்னு தெரியல. 7 வருஷமா ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதுக்கு மேலே லேட் பண்ண முடியாது. சீதாவோட கேஸ் இப்போ ரொம்ப சீரியஸாக போய்கிட்டு இருக்கு. நிறைய பேருக்கு உண்மை தெரிஞ்சு, எனக்கு தெரிஞ்ச போலீஸ் ஆஃபீஸர் அவளோட கேஸை மறுபடியும் எடுத்திருக்காரு. அதனால சீக்கிரமாக சாட்சி தேட தான் முயற்சி பண்ணுவாங்க. மேடம், அதுக்கு இங்கே பெஸ்ட் டாக்டர்ஸ் யாராவது இருந்தால் கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்க. நான் உங்களே தப்பு சொல்லலை, 7 வருஷமா ட்ரை பண்ணிட்டோம். இதுக்கு மேலேயும் டைம் இல்லை. நீங்கள் பெஸ்ட் டாக்டர்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா ப்ளீஸ் கூப்பிடுங்க. புரியுது மேடம். ஆக்சுவலாக ஒரு டாக்டர் இங்கே வெக்கேஷனுக்கு வந்திருக்காரு மேடம். அவர் இன்னும் கொஞ்ச நாளைக்கு இங்கே தான் இருப்பாருன்னு கேள்விப்பட்டேன். வேணும்னா அவரை காண்டாக்ட் பண்ணலாமா? அவர் ஊரில் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வச்சு நடத்துறாரு. ரொம்ப பெரிய ஹாஸ்பிட்டல் அண்ட் ரொம்ப வெல் எக்ஸ்பீரியன்ஸ் டாக்டர் கூட. சின்ன வயசு தான், ஆனால் பெரிய ஹாஸ்பிட்டல் வச்சு நடத்துறாரு. ஸோ வெல் எக்ஸ்பீரியன்ஸ் டாக்டர். ப்ளீஸ் தயவு செஞ்சு அவரை காண்டாக்ட் பண்ணுங்க. எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல. அப்புறம் வெக்கேஷன்னு சொன்னீங்களே, இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னா கூட நான் அவர்கிட்ட பேசுகிறேன். ப்ளீஸ் அவரை காண்டாக்ட் பண்ணுங்க. அவரோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் உங்ககிட்ட இருக்கா? இருக்கு மேடம். அவரை தெரியாதவங்க யாரும் மேக்ஸிமம் இருக்க மாட்டாங்க. நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க மேடம். கார்த்திக்ஸ் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலோட ஓனர் டாக்டர் கார்த்திக் அண்ட் எம்டி கண்மணி. கார்த்திக்கோட ஒய்ஃப். அவங்க அங்கே தான் நர்ஸாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் 2 பேரும் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. வாட்? டாக்டர் கார்த்திகையா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? ஆமா மேடம். உங்களுக்கு அவரை தெரியுமா? கார்த்திக் ஊர்ல மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வச்சிருக்காரா? அவர் பெரிய டாக்டரா? ஆமா மேடம். உங்களுக்கு எப்படி அவரை தெரியும்? ஓகே, அதெல்லாம் வந்து சொல்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். நான் ஃபஸ்ட்டு கார்த்திகை மீட் பண்ணிட்டு வரேன். அவர் எனக்கு தெரிஞ்ச பையன்தான். அப்படியா? ஓகே மேடம். அப்போ மீட் பண்ணிட்டு கூட்டிட்டு வாங்க. ஓகே. ஏமா, நீ என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம்ல. ஏமா இப்படி பண்ற? வேற வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா ஒட்டும் இல்ல உறவும் இல்லன்னு அப்படியே அத்து விட்டுருவியா? எதுக்கு இப்ப இப்படி கத்திக்கிட்டு இருக்கா? டென்ஷன் பண்ணாதம்மா, நீ போனை வை. நான் உன்னோட அக்கவுண்ட்க்கு அனுப்பி விடுறேன். அக்கா கிட்ட சொல்லி ஏடிஎம்ல எடுத்துக்கோ. என்ன இப்பவே அனுப்பி விடுறேம்மா. அனுப்பிட்டு கால் பண்றேன். போனை வை. ஏன் தான் இந்த அம்மா இப்படி பண்ணதோ? லட்டு, என்னங்க நீங்க எப்ப வந்தீங்க? கல்யாணம் பண்ணிட்டா அப்படியே அத்தை விட்டுருவியான்னு கேட்டியே, அப்பவே வந்துட்டேன். பின்ன என்னங்க? அம்மா கிட்ட தாங்க போன் பேசிக்கிட்டு இருந்தேன். 3 நாள் ஆச்சு போன் பண்ணி, அதுவும் பேசல நானும் பேசல. சரி 3 நாள் ஆச்சு என்னன்னு கேப்போன்னு கூப்பிட்டா 2 நாளா சரியான காய்ச்சலாம். காய்ச்சலா? ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தாங்களா? ஃபர்ஸ்ட் ஜிஹெச்க்கு தாங்க போயிருக்கு. பார்த்துட்டு வந்து சரியாகலையா. பக்கத்துலயே ஒரு கிளினிக் இருக்கு, போய் பார்க்கலாம்ல. 500 ரூபாய்க்கு மேல செலவாகும்னு போகாமே இருந்திருக்குங்க. இப்ப பேசுறேன், அதால பேச கூட முடியல. தட ஆடிக்கிட்டே பேசுது. இப்ப என்ன பிரச்சனை? ஏன் போகாம இருக்காங்க? காசு செலவாயிருமா. 1500 ரூபாய் தான் கையில வச்சிருக்கான். 300 ரூபாய் டாக்டர் ஃபீஸுக்கு போயிருமா, 200 ரூபாய் மருந்து மாத்திரைக்கு போயிருமா, 500 ரூபாய் அதுலயே போயிருமா, மீதி 1000 ரூபாய் தான் இருக்குமா. அதுக்கு பயந்துகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகாமே இருக்கு. ஏய், என்ன இது? நம்ம இருக்கும்போது அவங்க ஏன் இப்படி இதுக்கெல்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்க? சரி, அக்கௌண்ட்டுக்கு கொண்டே அனுப்பிச்சு விடு. இல்லைன்னா வா கிளம்பு, நம்ம போய் ஒரு எட்டி பார்த்துட்டு வந்துருவோம். என்னங்க பார்த்துட்டு வரலாமா? ஈவினிங் ஒரு முக்கியமான வீடியோ கால் மீட்டிங் இருக்குன்னு சொன்னீங்க. இருக்குதான். அதுக்குன்னு அம்மாக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்ற? மீட்டிங்கா முக்கியம்? அம்மா தானே முக்கியம். நான் மீட்டிங் வரலன்னு சொல்லிடுறேன்.
ஐயோ என்னங்க அதெல்லாம் வேணாம், அக்கா இருக்கு, அக்கா பாத்துக்கோ. ஆனா அக்கா கிட்டயும் கையில காசு இல்ல போல, அதான் அதுவும் என்கிட்ட சொல்ல சங்கடப்பட்டுக்கிட்டு சொல்லாமே இருந்திருக்கு. சரி, இப்போ நீ ஃபர்ஸ்ட் அவங்க அக்கௌண்ட்டுக்கு காசு அனுப்பு. அவங்க ஃபர்ஸ்ட் டாக்டர் போய் பார்த்துட்டு வரட்டும். அப்படி ரொம்ப முடியலன்னா நம்ம நைட்டோட நைட்டா கூட கிளம்பிடலாம். ஓகேவா? சரிங்க. என்னங்க என் அக்கௌண்ட்ல காசே இல்ல. இன்னைக்கு தான் லட்டுமா எனக்கு salary கிரெடிட் ஆச்சு. உனக்கு 30,000 ரூபாய் அவன் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். அதுல அம்மாக்கு காசு கொடுத்துரு. கையில 10,000 ரூபாய் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். அது அப்படியே நம்ம வீட்டு செலவுக்கு வச்சுக்கோ. மீதிய அப்பாக்கு ஒரு 10,000 ரூபாய் அனுப்பிச்சு விடணும். பாப்பாக்கு வேற ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும். அதெல்லாம் போக மீதி கொஞ்சம் இஎம்ஐ அதெல்லாம் இருக்குல்ல, இந்த வீட்டு வாடகை அதெல்லாம் கொடுத்துக்கிறேன். என்னங்க ரொம்ப செலவாகுதா? நான் உங்களை ரொம்ப தொந்தரவு பண்றேனா? அடிச்சு பல்லெல்லாம் உடச்சிருவேன். என்னடி பேசிக்கிட்டு இருக்க? உங்க அம்மா எங்க அம்மான்னு பிரிச்சு பேசிக்கிட்டு இருக்க? எங்க அம்மா இருந்ததுக்கு அப்புறம் உங்க அம்மாவை தான் நான் என்னோட அம்மாவா பாத்துட்டு இருக்கேன். அதனால எனக்கு காசு இந்த மீட்டிங்லாம் மேட்டர் இல்ல. ஃபர்ஸ்ட் அவங்க நல்லா இருக்கணும், அதுதான் நம்மளுக்கு முக்கியம். நீ ஃபர்ஸ்ட் காசு அனுப்பு, அதுக்கப்புறம் எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம். சரிங்க. ஆமா, எவ்வளவு அனுப்பட்டும்? இதெல்லாம் நீ என்கிட்ட கேட்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. உனக்கு எவ்வளவு தோணுதோ நீ அனுப்பு. ஒரு 2,000 ரூபாய் அனுப்பட்டா? பைத்தியம் அடி நீ. 2,000 ரூபாய் எப்படி பத்தும்? அக்காட்ட வர காசு இல்லைங்கிற. ஒரு 20,000 ரூபாய் அனுப்பு. 20,000-மா? எங்க அம்மாக்கு மட்டும் தெரிஞ்சிச்சு என்ன கொன்னே போட்டுரும். கட்டி கொடுத்த வீட்ல இருந்து காசு வாங்க கூடாதுன்னு நினைக்கும். நானே ஏதோ அப்படி இப்படி திட்டி ஒரு 2,000 ரூபாய் அனுப்பிச்சு விடலாம்னு நினைச்சா நீங்க 20,000 ரூபாய் அனுப்பிச்சு விட சொல்றீங்க. இங்க பாரு லட்டுமா, அக்கா குழந்தை வச்சிருக்கிறவங்க, அவங்களுக்கு அப்படி இப்படின்னு 1008 செலவு வரும். அவங்க வீட்டுக்காரர் ஏன் காசு அனுப்பலன்னு எனக்கு தெரியல. அது அவங்களோட பர்சனல். ஆனா உன்னோட அக்காவா உனக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருப்பாங்க. நம்ம கல்யாணத்துக்கே அவங்க என்னென்னலாம் பண்ணாங்கன்னு உனக்கு மறந்துருச்சா? அவங்களுக்குலாம் கணக்கு பார்க்க கூடாதுமா. பெத்தவங்களுக்கும் கூட பிறந்தவங்களுக்கும் கணக்கு என்னைக்குமே பார்க்க கூடாது. இருக்கட்டுங்க, இருந்தாலும் என்ன இருந்தாலும் பிறந்தாலும்னு அனுப்புனா அனுப்பு. சரிங்க, நான் அனுப்பிட்டு பேசிட்டு வரேன். நம்ம வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணம் நம்மளோட சம்பள பணங்கிறதுனால தான் அவ இந்த அளவுக்கு தயங்கி தயங்கி நம்ம கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கா. வேலையா அவளுக்கு ஒரு நல்ல வேலையா வாங்கி கொடுக்கணும். இதுவே அவளோட காசா இருந்தா இந்நேரத்துக்கு அனுப்பிச்சு விட்டு தைரியமா சொல்லியிருப்பா, அம்மா நீ கஷ்டப்படாத, ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுவான்னு. ஆனா நம்ம காசுன்றதுனால தானே இப்படி தயங்கி கேட்டுக்கிட்டு இருக்கா. இல்ல இல்ல, இப்படியே போச்சுன்னா இது சரியா வராது. ஃபர்ஸ்ட் டிபிய ஒரு நல்ல வேலைக்கு அனுப்பணும். அம்மா, உன் அக்கவுண்ட்டுக்கு காசு போட்டு விட்டுருக்கேம்மா. ஏம்மா இருமா, அவகதாமா போட சொன்னாங்க, நான் எதுவும் சொல்லல. இங்க பாருமா, பக்கத்துல இருக்கிற கிளினிக்குலாம் போகாத, நல்ல பெரிய ஹாஸ்பிட்டலா பார்த்து போ. என்ன அக்காக்கும் சேர்த்துதாமா போட்டு விட்டுருக்கேன். அம்மா என்ன வையாதம்மா, அவகதான் போட்டு விட சொன்னாங்க. அக்கா குழந்தையெல்லாம் வச்சிருக்கால, திடீர்னு ஏதாவது செலவு வரும், அதனால நீ போட்டு விடுன்னு தான் சொன்னாங்க. மா, உன்னையும் அக்காவையும் விட்டு நான் ரொம்ப தூரத்துல இருக்கேம்மா. அப்பப்ப நீங்க நல்லா இருக்கீங்கன்னு சொன்னாதான் என்னால இங்க நிம்மதியா இருக்க முடியும். ஏன் நான் இங்க இவர்கிட்ட சொன்னோன்னே வா கார் எடு கிளம்பலாம் தான் சொன்னாங்க. நான் தான் இல்ல இல்ல பாத்துட்டு போலான்னு சொன்னேன். உனக்கு ஏதாவது ஒண்ணுனா உடனே கூப்பிடுமா, நாங்க கிளம்பி உடனே வந்துடுறோம். என்ன? சரி, அவங்க நிக்கிறாக, நான் அப்புறம் பேசுறேன். நீ மொத ஹாஸ்பிட்டல்ல போய் பாரு. வைக்கிறேன். மச்சி, என்னடா கேஸ் கண்ணா பின்னான்னு போய்கிட்டு இருக்கு? உனக்கு ஏதாவது புரியுதா? எல்லாமே அங்கங்க பிச்சு போட்ட மாதிரி இருக்கு நிமிஷம். இப்ப எல்லாத்தையும் நம்ம ஒன்னா இணைக்கணும். அதுதான் ஒரு பெரிய குழப்பமாவே இருக்கு. என்ன சொல்ற? எனக்கு புரியல. அது எப்படின்னா, இப்ப ஃபர்ஸ்ட் ராம் சீதாவை சேர்த்து வைக்கிறதா, இல்ல அவங்க அப்பா எதனால கோமா ஸ்டேஜுக்கு போனாருன்னு கண்டுபிடிக்கிறதா, சீதா ஏன் ஜெயிலுக்கு போனாங்கன்னு கண்டுபிடிக்கிறதா, இல்ல இப்ப எங்க அப்பாட்ட போயிட்டு இந்த கேஸோட டீடைல்ஸ் கேக்குறதா, ஒண்ணுமே தெரியல. ஃபுல் கன்ஃபியூஷன்ல சுத்திக்கிட்டு இருக்கேன். ஆனா மச்சி, கைலம்மா அவ்வளவு பெரிய வீட்ல இருப்பாங்கன்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கலடா. ஆமா, இப்ப அது ஒண்ணுதான் உன் கண்ணை ஊத்திக்கிட்டு இருக்கான். ஏய், அவர்தான் பெரிய பிசினஸ் மேன் சொன்னாங்கல்ல, அப்புறம் எப்படி இவ்வளவு பெரிய வீடு கூட இல்லாம இருக்கும்? ஆனா சீதாக்கா பாவம்ல, அவ்வளோ பெரிய வீடு, எவ்வளோ பெரிய கிச்சனா இருக்கும், எவ்வளோ பெரிய பாத்ரூமா இருக்கும். சீதாக்காவோட பெட்ரூமே எனக்கு தெரிஞ்சு நம்ம வீட்டு சைஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் விட்டுட்டு 7 வருஷமா ஜெயில இருக்கிறாங்க மச்சி. என்ன வாழ்க்கை ஜெயில, மேக்கப் கூட போட முடியாது. மச்சான், நீ என்னதான் ஜாலியா பேசினாலும் அப்பப்ப உனக்குள்ள இருக்கிற பெண்மை வெளியில எட்டி பாத்துக்கிட்டு இருக்குல்ல? என்ன மச்சி, என்னதான் இருந்தாலும் நானும் பெண் தானே, எனக்கும் வெட்கம் நாணம் எல்லாம் இருக்கும் அல்லவா? யாரு நீ? ரைட்டு விட்ரு. ச்சே, ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு சோகம் எவ்வளவு கஷ்டம். ஒரே நாள்ல இவ்வளவு கன்ஃபியூஷனை கொடுத்தா என் மூளை எவ்வளவுதான் வேலை செய்யும்? இப்போ உன் மூளை உனக்கு வேலை செய்யணும், அவ்வளவுதானே? நேரம் வீட்டுக்கு போ, நிலா கிட்ட போய் முருங்கைக்காய் ஜூஸ் போட்டு தடின்னு கேளு. அவ ஒரு சொம்பு நிறைய முருங்கைக்காய் ஜூஸை போட்டு கொடுப்பா. அப்படியே மடக்கு மடக்குன்னு கண்ணை மூடிட்டு குடிச்சது மூளை அப்படியே ஜிவ்வுன்னு வேலை செய்யும். எப்படி எப்படி வேலை செய்யும்? ஜிவ்வுன்னு வேலை செய்யும். ஹே, இரு, நீ இப்ப நிலான்னு சொன்னோட ஞாபகம் வருது. அவளை நடு ரோட்ல இறக்கி விட்டுட்டு வந்துட்டேன். கையில மாவை ஃபாலோ பண்ணிக்கிட்டு அப்புறம் அப்படியே ஸ்டேஷனுக்கு வந்துட்டேன். இப்ப அவ வீட்டுக்கு போனாலா, சோறு தின்னாலா, ஒண்ணுமே நான் கேட்கலையே. செத்தடி மவனே, கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் வந்ததுக்கே அருவாள் எடுத்து தூக்கிட்டு வந்தா. இப்போ நீ ஆளைய காணோம். எப்படியும் இன்னைக்கு உனக்கு விளக்கமா தடிதான் நினைக்கிறேன். ஐயோ, விளக்கமா தடினா கூட கொஞ்சம் பரவாயில்லடி. ஆனா என்ன வீட்டுக்குள்ள வச்சு அடிச்சானா கொஞ்சம் நல்லா இருக்கும். இல்லனா அடுத்த நாள் காலையில நியூஸ் பேப்பர்ல போட்டு கிளிகிளின்னு கிழிச்சிருவாங்க. எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் ஆதித்யா, சீனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ், உள்ள வரலாமா? இந்த குரல் எங்கேயோ கேட்ட மாதிரியே இருக்கே. வாங்க, உள்ள வாங்க. யாரு?
ஹே நிலா, என்ன மிஸ்டர் ஆதித்யா அருணாச்சலம், ரொம்ப ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு போல. இருக்கதானே செய்யும். டாக்டர் கோட் போட்டுட்டு கையில ஸ்டெத்தஸ்கோப்பை பிடிச்சிட்டு வருவேன்னு பார்த்தா இப்படி போலீஸ் யூனிஃபார்ம் போட்டு கையில லத்தியோடல வந்திருக்க. அது ஒண்ணும் இல்ல மிஸ்டர் ஆதித்யா, சில பேருக்கு அவங்க செஞ்ச தப்புக்கு தண்டனை கொடுக்க வேண்டியது இருக்கு. அதுக்கு இந்த யூனிஃபார்ம் தானே கரெக்டா இருக்கும். அதனாலதான் அவங்க பாணியிலேயே போய் அவங்களுக்கு தண்டனை கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். மச்சி சத்தியமா செத்தடா. எப்படியும் உன்னை இன்னைக்கு சாவடிச்சிருவா, நாளைக்கு சமாதி கட்டிடுவா. நான் நாளாண்டிக்கு அஞ்சலி செலுத்த வரேனே. இப்போ நான் இங்க இருக்கிறது கரெக்டா இருக்காது. நம்ம கிளம்பிடுவோம், அப்படியே நைஸா எஸ்கேப் ஆயிடுவோம். இல்லைன்னா அங்க 10 அடி விழுந்துச்சுன்னா 2 அடி நம்ம மேல விழுவுறதுக்கும் சான்ஸ் இருக்கு. நிம்சு நிம்சு எங்கடி எஸ்கேப் ஆகுற? மச்சி நாளைக்கு உன் சமாதியில வந்து மீட் பண்ற மச்சி. நல்ல பெரிய மலையா வாங்கிட்டு வரேன். ஓகே அடி பாவி, முடிவே பண்ணிட்டியா? நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டாடி, காப்பாத்து பார்க்க இப்படி ஓடிட்டியே. நிலா, நிலா, என்ன மிஸ்டர் ஆதித்யா, ஒரு டாக்டரா என்னோட ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணவா இல்ல ஒரு போலீஸ் ஆஃபீஸரா என்னோட இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணவா? ஓய் என்னடி பேச்செல்லாம் ஒரு மார்க்கமா இருக்கு. ஹோ, நீங்க அப்படி யோசிச்சிட்டீங்களோ? சாரி மிஸ்டர் ஆதித்யா, நான் அதை மீன் பண்ணி சொல்லல. அப்புறம் எதை மீன் பண்ணேன்னு இப்ப தெரியும். ஏய் ஏய் என்னடி பண்ற? ஏய் விட்ரி. ஏய் ஐயோ அலாட்டாய்க்கடா அலாட்டாய்க்க. அடி பாவி, இதெல்லாம் உனக்கு அநியாயமா தெரியலையாடி? என்ன சீனியர் இன்ஸ்பெக்டர், உங்களுக்கு தெரியாத சட்டமா? தப்பு பண்ணவங்களுக்கு தண்டனை கொடுத்துதானே ஆகணும். கரெக்ட் தான், ஆனா ஜெயிலுக்குள்ள இருக்கிற அளவுக்கு நான் என்ன தப்பு பண்ணேன்னு தெரிஞ்சுக்கலாமா? as per 143 செக்ஷன் படி நீங்க கட்டின பொண்டாட்டிய நடு ரோட்லயே விட்டுட்டு உங்க வேலைக்காக கிளம்பிட்டீங்க. அதுதான் நீங்க பண்ண மிகப்பெரிய தப்பு. ஓகே, அப்புறம் அப்புறம் as per புருஷன் செக்ஷன் படி பொண்டாட்டி வீட்டுக்கு போயிட்டாளா, அவ என்ன பண்றா, பத்திரமா போய் சேர்ந்துட்டாளான்னு ஃபோன் பண்ணி செக் பண்ணிருக்கணும். அதையும் நீங்க பண்ணல. அது நீங்க பண்ண 2வது தப்பு. நானும் என்னோட போலீஸ் லைஃப்ல நிறைய செக்ஷன் பார்த்திருக்கேன்டி. ஃபர்ஸ்ட் நீ சொன்னி 143 செக்ஷன் லவ் செக்ஷனா, அடுத்து நீ சொன்னது புருஷன் செக்ஷனா, இப்ப அடுத்தது as per பொண்டாட்டி செக்ஷன் படி பொண்டாட்டி கோச்சிக்கிட்டாலே அவளுக்கு ஏதாவது வாங்கி கொடுத்து சமாதானப்படுத்துவோம், அவளை போய் ஃபர்ஸ்ட் பாப்போம், ஃபேமிலி தான் இம்பார்ட்டன்ட்னு சொல்லி வந்திருக்கணும். ஆனா நீங்க வரல. அதுதான் நீங்க பண்ண 3வது தப்பு. ஓஹோ அப்படி. ஆனா போலீஸ் மேடம், இருந்தாலும் நீங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட் மேடம். இந்த அளவுக்கு கூட ஸ்ட்ரிக்டா இல்லனா இந்த சீனியர் இன்ஸ்பெக்டரை சமாளிச்சிருக்க முடியுமா? கரெக்ட் தான் மேடம். மேடம் 10 நிமிஷமா ஜெயிலுக்குள்ள தான் இருக்கேன். இப்போவாது ரிலீஸ் பண்ணுவீங்களா? என் தண்டனை முடிஞ்சிருச்சா? என்ன மட்டும் 1 மணி நேரம் வெயிட் பண்ண வச்சுட்டு 10 நிமிஷத்துலயே நீங்க வெளியே வரதுனா எப்படி? 24 மணி நேரம், 1 டே ஃபுல்லா நீங்க ஜெயிலுக்குள்ள தான் இருக்கணும். மேடம் 1 மணி நேரம் உங்களை காக்க வச்சதுக்கு அட்லீஸ்ட் 1 மணி நேரமாவது நான் ஜெயிலுக்குள்ள இருக்கேன் மேடம். 24 மணி நேரம்லாம் என்னால இருக்க முடியாது மேடம். வெளியே யாராவது பார்த்தாங்கன்னா அசிங்கமா நினைப்பாங்க மேடம். ஒன்னும் நினைக்க மாட்டாங்க மிஸ்டர் சீனியர் இன்ஸ்பெக்டர். நான் எல்லார்கிட்டயும் வெளியே சொல்லிட்டு தான் வந்தேன். சார் ஒரு நாள் ஃபுல்லா பிஸியா தான் இருப்பாரு, அவரை பாக்குறதுக்கு யாரையும் அலோவ் பண்ணாதீங்க, ரொம்ப முக்கியமான கேஸா இருந்தா மட்டும் எனக்கு கால் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். அடியே சரி, நம்மளும் தப்பு பண்ணிருக்கோம், வாயை திறக்க கூடாதுன்னு அமைதியா போய்கிட்டு இருக்கேன். ரொம்ப தாண்டி ஓவரா போற. என்ன ரொம்ப ஓவரா போற? எவ்வளவு தைரியம் இருந்தா கட்டின பொண்டாட்டி அப்படியே ரோட்ல கழட்டி விட்டுட்டு கேஸ் தான் முக்கியம்னு இந்த பீஸ விட்டுட்டு போயிருப்பீங்க. அடியே ரைமிங்கா பேசுறேன்ற பேர்ல ஒண்ணு நீ அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கடி. சரி சரி, அவசரத்துல பீஸ்னு சொல்லிட்டனோ. ஆனா போலீஸ் மேடம் ஒன்னு சொல்லியே ஆகணும் மேடம். என்ன விட போலீஸ் யூனிஃபார்ம்ல நீங்க ரொம்ப செம்மையா இருக்கீங்க மேடம். நீங்க ஏன் மேடம் கஷ்டப்பட்டு டாக்டர்லாம் ஆகிக்கிட்டு பேசாம போலீஸ் ஆயிடுங்களேன். ஒரே ஸ்டேஷன்ல ஒர்க் பண்ணலாம், கொஞ்சம் வசதியா இருக்கும்ல. இல்ல காலையில ஒன்னாவே வந்துட்டு ஒன்னாவே லஞ்ச் சாப்பிட்டுட்டு சாயந்தரம் ஒன்னாவே வீட்டுக்கு போயிடலாம்ல, அந்த வசதியை சொன்னேன். ஆஹா, தண்டனை என்ன கொஞ்சம் பலமா கொடுத்திருக்கணுமோ? பேச்செல்லாம் ஒன்னும் சரியில்லையே. தண்டனை எல்லாம் கரெக்டா தான் மேடம் கொடுத்திருக்கீங்க, ஆனா விசாரணை தான் சரியில்லை. அப்படியா? எப்படி விசாரிக்கணும்னு மட்டும் சொல்லுங்க, விசாரிச்சிருவோம். உள்ள வாங்க சொல்லி தரேன். அதுக்கெல்லாம் வேற ஆளை பாருங்க. ஓகே மேடம், அப்ப எப்படி விசாரிக்கணும்னு நான் வேற லேடி போலீஸ் கிட்ட போய் சொல்லி கொடுக்கவா? ஓய் என்ன லந்தா, வெளுத்து கட்டிடுவேன். என்னதான் பெரிய போலீஸா இருந்தாலும் பொண்டாட்டி கிட்ட பொட்டி பாம்பா அடங்கி தான் போகணும், புரிஞ்சுதா? புரிஞ்சுதுங்க போலீஸ் பொண்டாட்டி. நான் இப்ப வெளியே வரலாங்களா? ரொம்ப நேரமா உள்ளே இருக்கேன். சரி சரி, ரொம்ப கெஞ்சறதுனால விடுறேன். வாங்க. எம்மம்மா ரொம்ப தான். ஓய் என்னாச்சு? சொல்லிட்டேங்க, அம்மா அழுதுருச்சு. இங்க வா. நான் உன்னை சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டியே? என்னங்க, நான் காசு அமிச்சதுல எதுவும் பிரச்சனையா? லூசாடி நீ எதுக்கு இவ்ளோ தயங்குற? யார்கிட்ட நீ கேக்குற? அதுவும் யாருக்கு பண்றதுக்காக கேக்குற? நம்ம அம்மாடி, ஏன் இப்படி தயங்கிட்டு இருக்க? இல்லைங்க, நான் என்னதான் உங்ககிட்ட லேப்டாப்க்கு தாலி கட்டி ஃபோனுக்கு குங்குமம் வச்சு ஹெட்ஃபோனுக்கு மெட்டியெல்லாம் போட்டு விட்டு அதுங்க கூட குடும்பம் நடத்துங்கன்னு சும்மா ஜாலிக்கு சொன்னாலும் அதுதானங்க உண்மையாவே நடக்குது.
காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் அப்படியே சிஸ்டமே தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. மீட்டிங்ஸ் அட்டன் பண்றீங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறீங்க. வேலை பார்க்குறவங்களுக்கு தானே தெரியும் ஒத்த ரூபானாலும் அது எவ்வளோ முக்கியம்னு. அதுக்கு தான் சொல்றேன், வேலை பார்க்குறவங்களுக்கு தானே தெரியும் ஒத்த ரூபானாலும் இவ்வளோ முக்கியம்னு. நீ என்கிட்ட தங்கி தங்கி கேட்கறதுனால எனக்கு ஒரு மாதிரி சங்கடமா இருக்கு லட்டு. அதனால நான் ஒன்று சொல்லட்டா, நீ பேசாம வேலைக்கு போறியா? வேலைக்கா? என்னால கொடுக்க முடியாதுன்னு எனக்கு விருப்பம் இல்லைன்னு மட்டும் நினைச்சிடாத. நீ தயங்குறத பார்த்து தான் எனக்கு சங்கடமா இருந்ததா நான் கேட்கறேன். உனக்கு விருப்பமா இருந்தா போ, அப்படி இல்லைன்னா விட்டுடு. உனக்கு பிடிச்ச மாதிரியான வேலையை சூஸ் பண்ணி நீ போ. அந்த சம்பள பணத்தை அப்படியே உங்க அம்மாக்கும் உங்க அக்காக்கும் அனுப்பிடு, சரியா? சரி, எனக்கு ஒரு முக்கியமான கால் இருக்கு, நான் பேசிட்டு வரேன். நான் சொன்னதை நீ யோசிச்சு வை, ஓகேவா? ம் சரிங்க. ம் என்ன இவரு திடீர்னு வேலைக்கு போக சொல்றாரு? என்ன வேலைக்கு போறது? காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் இவரு ஒர்க் ஃப்ரம் ஹோம், வீட்டில் தான் இருப்பாரு. அந்த டைம் நம்ம வெளியே வேலைக்கு போனா நல்லாவா இருக்கும்? நல்லா இருக்காது. நம்ம படிச்சது பிஏ பிஎட். ஸ்கூல்ல வேலைக்கு போகலனாலும் டியூஷன் எடுக்கலாம். டியூஷன் சாயந்தரம் 6 to 8 எடுத்தா கூட அவர் அந்த டைம்ல ஃப்ரீயா இருப்பாரு. அவர் வேலையா இருக்கிற டைம்ல நம்ம வேலையா இருந்தோம்னா அதுவும் செட் ஆகாது. இப்போ என்னதான் பண்றது? ஐடியா சூப்பர். இந்த வேலை கண்டிப்பா நம்மளுக்கு செட் ஆகும். அதுக்கு காசும் கிடைக்கும், வேலையும் சூப்பரா செஞ்சு முடிச்சிடலாம். வரட்டும் வரட்டும், நான் சூஸ் பண்ணி வச்சிருக்கிற வேலையை மட்டும் அவர் கேட்டாரு மிரண்டு போயிடுவாரு. ஷோ லட்டுமா, லைட்டா தலைவலிக்கிற மாதிரி இருக்கு, ஒரு காஃபி கூட. இதுக்கு தாங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இங்க வாங்க. என்னம்மா? நான் வேலைக்கு சேர்ந்துட்டேங்க. சேர்ந்துட்டியா? 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தானே வேலைக்கு போறியான்னு கேட்டேன், அதுக்குள்ளயா சேர்ந்துட்ட? 10 நிமிஷத்துக்குள்ள எந்த வேலை உனக்கு கொடுத்தாங்க? யாரும் குடுக்கலங்க, நானா ஸ்டார்ட் பண்ண போறேன். ஹே, பிசினஸா? ஓகே ஓகே, சொல்லு. எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் என்னன்றதெல்லாம் நம்ம அப்புறமா பேசிக்கலாம். காசை பத்திலாம் கவலைப்படாத, நான் தரேன். நீங்க தான் தர போறீங்க. காலையில இருந்து நைட் வரைக்கும் உங்களுக்காக என்னென்ன சேவையெல்லாம் செய்யறனோ அது எல்லாத்துக்குமே நீங்க எனக்கு காசு தரணும். காலையில நான் காஃபி போட்டா 15 ரூபாய், ஆனா டீ போட்டா 10 ரூபாய். காலையில டிஃபன் 25 ரூபாய். மதியானம் லஞ்சுக்கு வெஜ்னா 50 ரூபாய், நான்வெஜ்னா 100 ரூபாய். ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு காஃபியோட சேர்த்து வடை பஜ்ஜி போண்டா அப்படி ஏதாவது செய்யறதா இருந்தா 30 ரூபாய். நைட்டு டின்னர் 25 ரூபாய். அதுக்கப்புறம் நடுவுல உங்களுக்கு நீங்க ஏதாவது வேலை கேட்டீங்கன்னா அது எல்லாத்துக்குமே சார்ஜ் தான், எதுவுமே ஃப்ரீயா பண்ணி தர மாட்டேன். ஓகே? எப்படிங்க என்னோட ஐடியா? உங்களை விட்டுட்டு வெளியே போகாத மாதிரியும் இருக்கும், வீட்லயே சம்பாரிச்ச மாதிரியும் இருக்கும். கரெக்ட் தானே? மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். ஐயோ என்னங்க நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கேன், எதுவுமே சொல்லாம என்னையவே பாத்துக்கிட்டு இருக்கீங்க. ஆக மொத்தத்துல ஒரு நாளைக்கு ஒரு 250 ரூபாய் சம்பாதிச்சிருவேன் இல்ல? ஒரு நாளைக்கு 250 ரூபானா மாசம் 7500 ரூபாய் சம்பாதிச்சிருவேன், கரெக்டா? ஆமாங்க. எப்படி உங்ககிட்டயே நான் வேலைக்கு சேர்ந்துட்டேனா? இந்தா புடி. என்னங்க அட்வான்ஸா? நீ செய்யற வேலைக்கு நீ சொன்ன கணக்கு படி உனக்கு மிஞ்சி மிஞ்சி போனா மாசத்துக்கு 7500 ரூபாய் வரும். இதுல 10000 ரூபாய் இருக்கு, எடுத்துட்டு கிளம்பு. உன்னை வேலையை விட்டு தூக்கிட்டேன், இன்னையில இருந்து நீ வேலைக்கு வர வேண்டாம். கிளம்பு, உங்க அம்மா வீட்டு கிளம்பு. நான் வேற ஒரு பொண்ணை இங்க வேலைக்கு சேர்த்துக்கிறேன், நீ கிளம்பு. அடேங்க கொய்யால, என்னங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? வேற ஒரு பொண்ணு அப்பாயிண்ட் பண்றேனா என்ன மீன் பண்றீங்க? மீன் பண்றாங்க, மீன் பண்ணல, கருவாடும் பண்ணல. உன் மூளை என்ன வாஷிங் மிஷின்ல துவைச்சு வெளியே வெயில்ல காய போட்டிருக்கியா? ஏண்டி, உன்னை வெளியே வேலைக்கு போய் சம்பாரிச்சிட்டு வந்தீங்கன்னா அந்த காசு அப்படியே உங்க அம்மாட்ட குடிடின்னு சொன்னா, ஏற்கனவே நான் உனக்கு என் சம்பளத்துல இருந்து காசு அமைச்சிட்டு தானே இருக்கேன், அந்த காசுக்கு உட்காந்து கணக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆமால, அப்படியே பார்த்தாலும் நீங்க எனக்கு மாசம் 30000 ரூபாய் அனுப்புறீங்களே, நான் 7500 ரூபாய்க்கு தான் கணக்கு சொல்லியிருக்கேனா? சீ. என்னங்க நீங்க சொன்ன மாதிரி நான் மூளையை காய போட்டுட்டேன்னு நினைக்கிறேன். லூசு, சிரிப்பு தாண்டி வருது உன்னோட. நான் கூட எவ்வளவு நல்ல ஐடியா யோசிச்சிருக்கோன்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தேன் தெரியுமா? நீங்க கொடுக்குற காசுக்கு நான் கணக்கு சொல்லியிருக்கேனே. ஐயோ போங்க. சரி விடு விடு, வேற ஏதாவது பெட்டர் ஐடியா யோசிப்போம். இப்ப போய் கொஞ்சம் காஃபி போடுமா, தலை வலிக்குது. சரிங்க. இதுக்கு ஒன்னும் 15 ரூபாய் கேட்ட மாட்டியே. போங்க, கிண்டல் பண்ணாதீங்க. ஓய், சத்தியமா அழகா இருக்கேடி. நல்லா இருக்கு உனக்கு இந்த யூனிஃபார்ம். தேங்க் யூ. இந்த நிலாக்கு எது போட்டாலும் அழகா தான் இருக்கும். ஆனா ஏதோ உனக்கு குறையுதே. என்னது? மண்டையில தொப்பி இல்ல. இப்போ என் மேல இருந்த கோவெல்லாம் உனக்கு போயிடுச்சா? யாரு சொன்னா? அப்படியே தான் இருக்கு. ஏய் சாரிடி,
உன்னை அங்கே விட்டுட்டு போனது தப்பு தான். பட் அங்கே போனதுனால தான் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன்ஸ் கலெக்ட் பண்ண முடிஞ்சது. கைலம்மாவோட ஹஸ்பண்ட் இருக்காங்கல்ல, சீதாவோட அப்பா, அவர் இப்போ கோமா ஸ்டேஜ்ல இருக்காராண்டி. அதுக்கும் சீதா கேஸ்ல உள்ள இருக்கிறதுக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குடி. அதுதான் அடுத்து கண்டுபிடிக்கணும். சாரி என் செல்லம்ல, என்ன மன்னிச்சிரு. உன்னை ரோட்ல அப்படியே விட்டுட்டு போனது தப்பு தான். அதுக்கப்புறம் அந்த கேஸ்ல கொஞ்சம் இன்வால்வ் ஆயிருந்ததுனால உன்கிட்ட பேசுறதுக்கு கூட மறந்துட்டேன். சாரிடி. பரவாயில்ல பரவாயில்ல, எனக்கும் 4 வருஷம் கழிச்சு இதே மாதிரி சுச்சுவேஷன்லாம் நடக்கலாம். நானும் எங்கேயாவது போறப்ப எமர்ஜென்சின்னு கால் பண்ணலாம். அஸ் அ டாக்டரா நான் என்னோட டியூட்டிக்கு தானே ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். அந்த வகையில உங்களை நான் மன்னிச்சிடுறேன். ஓகே, நம்ம 2 பேரும் கிட்டத்தட்ட ஒரே சுச்சுவேஷன்ல தான் இருக்கோம். நீங்க என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, நான் உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன். அதுதானே லவ். அப்பா புரிஞ்சுக்கிட்டல, இது போதும் எனக்கு. எங்க அன்னைக்கு மாதிரி அருவாளை தூக்கிட்டு வந்துருவியோன்னு நினைச்சு பயந்துகிட்டே இருந்தேன். ஆனா இந்த வகையான பனிஷ்மெண்ட் கூட நல்லா தான் இருக்கு. அப்பப்ப யூனிஃபார்ம் போட்டுட்டு வா, எனக்கும் கொஞ்சம் ஜாலியா இருக்கும். இருக்கும் இருக்கும். நாளைக்கு எக்ஸாம்க்கு என்ன படிக்கவே இல்லை தெரியுமா? உங்களை பார்த்துட்டு போனாதான் படிக்கிறதுக்கே ஒரு எனர்ஜி வரும். அதுக்கு தான் பார்க்க வந்தேன். சரி ஓகே, கிளம்புறேன். டைம் ஆயிடுச்சு. பாய். சீக்கிரம் வீட்டுக்கு வந்துருங்க. ஓகே ஓகே தங்கம்மா, கண்டிப்பா சீக்கிரம் வந்துடுறேன். அப்புறம் எப்படி போற? மாமா, தனியா தான் வந்தேன். ப்ளீஸ் மாமா, என்ன டிராப் மட்டும் பண்ணிட்டேன். டியூட்டியே முடிஞ்சிருச்சுடி. 2 பேரும் ஒன்னாவே போலாம் வா. அப்ப ஜாலி. ஆதி, ராம், நிலா, ராம் வந்திருக்கான். நீ வெளியே வெயிட் பண்ணு, நான் பேசிட்டு வந்துடுறேன். ஓகே மாமா. ஆதி, நிலா என்ன போலீஸ் யூனிஃபார்ம்ல வந்திருக்காங்க? அது சும்மா என்ன கலாய்க்கிறதுக்காக வந்தா. ராம் கண்டிப்பா சீதாவை பத்தி தான் விசாரிக்கிறதுக்காக என்கிட்ட வந்திருக்கான். இப்ப இவனை எப்படியாவது கோவப்படுத்தி இரிட்டேட் பண்ணி என்ன அடிக்க வைக்கணும். அப்பதான் இவனை தூக்கி ஜெயில போட முடியும்.